பங்குச் சந்தைகளில் செய்யப்படும் முதலீடுகளின் வகைகள். பங்குச் சந்தைகளில் செய்யப்படும் முதலீடுகளில் இரண்டு வகை உள்ளது. அவை பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றொன்று அக்ரெசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். பாசிவ் இந்த பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது பணத்தை முதலீடு செய்துவிட்டு அதை பற்றி மறந்து விடுவார்கள். அதாவது பங்குகளின் விலை எவ்வளவு அதிகரித்தாலும் அதனை விற்காமல் எதிர்காலத்திற்காக அப்படியே விட்டுவிடுவார்கள். அதாவது வீடு, நிலம், தங்கம் என சொத்துக்களை வாங்குவது போல் நினைத்து நீண்ட காலமாக அந்த பங்கை வைத்திருப்பார்கள். உதாரணமாக 1980ஆம் வருடத்தில் ஒருவர் 10,000 ரூபாய் விப்ரோ பங்குகளில் முதலீடு செய்து இருந்தால் இன்று அதன் மதிப்பு 1200 கோடிகள். இப்படி முதலீடு செய்து விட்டு அதை பல வருடங்கள் காத்திருந்து பிறகுதான் விற்பார்கள். இதையே பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிறார்கள். அக்ரெசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது வாங்கும் பங்கின் விலை சற்று அதிகரித்தால் போதும் அதை விற்று லாபம் பார்த்து விடுவார்கள். இதையே அக்ரெசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிறார்கள். அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது போல குறிப்பிட்ட சதவீதம் லாபம் வந்ததும் அந்த பங்கை விற்றுவிடுவார்கள். உதாரணமாக எஸ் பேங்க் 1917ஆம் ஆண்டுகளில் 400 ரூபாய்க்கு அருகில் வர்த்தகமானது. நிர்வாகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் இன்று 20 ரூபாய்க்கு அருகில் வர்த்தகமாகிக் கொண்டுள்ளது. பங்குச்சந்தையில் எப்போது முதலீடு செய்யலாம் என்றால், பங்குச் சந்தையில் பங்குகளின் விலை குறையும்போது நல்ல நிறுவனங்களாக பார்த்து முதலீடு செய்வது சிறந்தது. பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் முன் செபி ரிஜிஸ்டர் ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுவது சிறந்தது. அது நிச்சயம் லாபம் கொடுக்கும். பொதுவாக ஒரு சேமிப்பு மற்றும் முதலீட்டில் ஈடுபடும் போது முதலில் மருத்துவ காப்பீடு, அதன் பின் டேம் இன்சூரன்ஸ் எடுத்த பின்னர் தங்கத்தை வாங்குவது, சொத்துக்கள் சேர்ப்பது போன்ற முறையை பின்பற்றுவது சிறந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.